உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு சில விஷயங்கள், மறக்க முடியாத ஒரு சில கவலைகள், வேதனைகள்லாம் இருக்குல்ல, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கும். அங்கே போயிட்டு என்னடா இது இவ்வளோ இப்படிலாமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலி எனக்கு ராஜஸ்தானில் ஒர்க் போச்சுல. ஒர்க் பண்ண பிறகு என்னோட 35,000 சேலரி வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கட் ஆயிருச்சு. யூடியூப்பும் அது வரைக்கும் மானிட்டைசேஷன் ஆகலை எங்களுக்கு. அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் மீட் பண்ணல, மானிட்டைசேஷன் ஆகலை. ₹1 கூட எங்கள்கிட்ட இல்லாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் இவன்ட்ட ஒன்றுமே காமிச்சிக்கல. இவனுமே சரி நம்மகிட்ட காசு இருக்கா அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட காசு கேட்குறேன், அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சி விட்றாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது ரொம்ப காசு இல்லை எங்கள்கிட்ட. ஒரு ₹800 நாங்கள் வச்சுருந்தோம். அதில் என்ன பண்ணோம், டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டோம். நாங்கள் அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டோம், 2 3 எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டிஃபன் பாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அங்கே என்னன்னா காஷ்மீரில் அவுட் அண்ட் அவுட் ஃபுல்லாக இஸ்லாம் பீப்புள்ஸ். அவங்க தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ். நான் இஸ்லாமியன்றக்காண்டி நான் சொல்லலை, அவங்க எல்லாருமே தாராளமாக ஹெல்ப் பண்ணாங்க. காஷ்மீரில் தான் அவ்வளோ செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குது, பாகிஸ்தான் பார்டர்ஸ் இருக்குது, டெரரிசம் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஆனால் அவங்க தான் எங்களை தங்க வச்சுக்கிட்டு, நான் எந்த வீட்டில் போய் உணவு கேட்டாலும் டிஃபன் பாக்ஸை ஃபில் பண்ணி அவங்க கறி வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. நான்வெஜ் ஐட்டம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இறைவன் இதை பார்த்துட்டு யூடியூப் மானிட்டேஷன் ஆகுது. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. கடவுள் ஒரு 15,000 ரூபாய், 20,000 ரூபா, அந்த 15,000 ரூபாய் எங்களுக்கு என்ன சாப்பாடோ